Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை புதிய மாதத்தில் 6வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆமென். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து கிருபையாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நிச்சயமாகவே இந்த காலை ஆராதனைகள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நாம் நோக்கி பார்த்து கேட்போமா? அப்பா, அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய கிருபை, ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை. ஓ, எங்களையும் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களை ஜீவனோடு வைத்தீரே. மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் அந்த காலை ஆராதனை கடந்து வரட்டும். ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமை இந்த இடத்தை மூடுவதாக. எங்களோடு இணையதளத்துல, ஃபேஸ்புக்ல, இன்னும் யூடியூப்ல, இன்னும் ஜூம் ஆப்ல பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவானை கட்டுகிறோம், எதிர் வல்லமைகளை துரத்துகிறோம். இப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு மனதின் ஆவியை தாங்க. விடுதலையோடுமே நாங்கள் ஆராதிக்கட்டும். நடத்தி செல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தாகத்தோடு வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சித்து உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்த்து ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தாகத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆவியாருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படி இந்த ஆலயம் முழுவதும், நீங்க இருக்கிற வீடு முழுவதும், உங்களுடைய இதயம் முழுவதும் ஆவியானவர் அப்படி பிரசன்னத்தினால நிரப்பட்டும். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்பா,
இணையதளத்தில் எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தை தேவைகளை அறிந்தவர் நீர் அல்லவா. தொடர்ந்து நடத்தி செல்லுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நல்ல உணர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல அவரை ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க துதிக்க திருப்தி அடைகிறோம். ஆமென். சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் சந்தோஷமாய் புகழ்கின்றேன். தேவனே நீர் தேவன், தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உன் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உன் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். நல்ல கரத்தை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி. நீதானே என் துணையாக சொல்லுங்க. நீதானே என் துணையாக
இயேசுவின் அன்பு மேலானது. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் அன்பை காட்டிலும், பெற்றோருடைய அன்பை காட்டிலும், சகோதரருடைய அன்பை காட்டிலும், உடைய நண்பர்களுடைய அன்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மேலான. அது எப்படிப்பட்ட அன்பு? உங்களுக்காக கல்வாரி சிலுவையில அவரையே விலைக்கிரயமாய் ஜீவனையே கொடுத்த அன்பு. அந்த அன்புக்கு இடையானது ஒன்றுமே இல்லை. இயேசு தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கும் பொழுது உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை காக்கிறவர். நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் அவருடைய வலது கரத்தினாலே உங்களை தாங்குகிறார். கர்த்தரை பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்லமா, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி நான் அலைகளை தாண்டிடுவேன், நம்புவேன் நான் இயேசுவை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அறிக்கையாய் விசுவாசமாய் சொல்லுமா, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. வேதனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினார். சொல்லு. வேதனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடவே. நேசத்தோடி என்னை பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடவே. நம்புவேன் இயேசுவை,
நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. என்னை இந்த ஆராதனையிலே கலந்து பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எத்தனை தேவைகள் மத்தியில இருந்தாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. நிந்தனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எத்தனை காரியம் வந்தாலும் அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் என் தேவன் பனி போல அவர் மாற்றி விடுகிறார். வல்லமிட தேவனாக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நம்புவே இயேசுவை. சொல்லுங்க எல்லா சூழ்நிலையிலும், நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உன்னதற்கு காத்திடுவார். சொல்லிடுங்க சொல்லிடுங்க. கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி. ஆண்டவரை நம்புங்க. நம்புவே இயேசுவை நம்பி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும், வியாதி மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில, தடைகள் மத்தியில, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவரே, ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்துல வந்து இப்படியாக அந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து சொன்னார், உமக்கு சித்தம் இருந்தால், உம்முடைய விருப்பம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்க, சுகப்படுத்த உம்மாலே கூடும். பாருங்க, ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது மாத்திரம் அல்ல, அடுத்தபடியாக ஒரு வார்த்தையை அந்த குஷ்டரோகி மனிதன் சொல்லுகிறான், என்னை சுகப்படுத்த உம்மால் கூடும். இயேசு அருமையான ஒரு பதிலை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாவதில் எனக்கு விருப்பம் உண்டு, சொஸ்தமாகு என்று சொன்ன உடனே அந்த குஷ்டம் நீங்கி சுகத்தை பெற்றுக்கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் ஆண்டவர் அன்புள்ளவராய், மனதுருக்கமுள்ளவராய், அவருடைய சித்தம் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதே ஒன்னே ஒண்ணுதான். தேவகுமாரனே இயேசு கிறிஸ்துவே, அநாதி தேவனே, நீங்க தான் என்னை அடைக்கிற ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க, என் கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என் எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்க சொல்லப்படுது. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, சொந்தமாக என்று சொன்னது போல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருடம் ஒரு பெரும் பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடமாய் தன் சரீரத்தில் உதிரத்தில் ஊற நிற்க முடியாமல் அநேக வைத்தியரிடத்தில் போய் தனக்குண்டான எல்லா பணத்தையும் செலவழித்தோம், கொஞ்சம் கூட ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்ளவே முடியும். 12 வருடம் பாடுகள், வேதனைகள். ஒரு நாள் இயேசுவை குறித்து அந்த ஸ்திரீ, அந்த பெண் கேள்விப்பட்டார். அவள் இயேசுவிடத்தில்
கடந்து சென்று தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு தைரியம் இல்லை. ஏன்னா அந்த திரள் கூட்ட ஜனங்கள் மத்தியில போய் தன்னுடைய வியாதியை குறித்து சொல்வதற்கு வெட்கம், அவமானம். ஒரு காரியத்தை அவர் நினைத்தார், நான் அந்த கூட்டத்தின் நடுவிலே கடந்து சென்று இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு இயேசுவை தேடி தன் பிரச்சனையே சொல்லல, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே இயேசு கிறிஸ்துவின் ஒரு வல்லமை கடந்து சென்றது, சுகத்தை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கும் நீங்க உங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாமல் மனதில் வைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, யார் எனக்கு விடுதலை தருவார், யார் எனக்கு ஆலோசனை தருவார்? இயேசு ஒருவர் உண்டு. இன்றைக்கு அந்த இயேசுவை தேடி ஓடி வந்து, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். நிச்சயமாகவே கர்த்தருடைய வேதனைகளை மாற்றுவார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். அவர் அன்புள்ளவர், மனதிருக்கம் உள்ளவர். 38 வருடம் பெதஸ்தா என்கிற குளத்தில, பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. அந்த இரக்கத்தின் வீட்டில 38 வருடம் அந்த மனிதனுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறது. யாருமே உதவி செய்ய முடியாத கைவிடப்பட்ட சூழ்நிலையில் படுத்திருந்த அந்த மனிதனை இயேசு கடந்து சென்று வெகு நாள் வியாதி உள்ளவன் என்று கண்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ரொம்ப நாளா பிரச்சனையில இருக்கிறீங்களா, போராட்டத்துல இருக்கிறீங்களா, வியாதியில இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்க்கிறவர். 38 வருடம் அந்த மனிதனை தேடி சென்று சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட தேவன் சொல்லுகிறான், என்னை குளத்தில் கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கு யாரும் இல்லாத, உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்களா? இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறான். அவளை பார்த்து இயேசு சொன்னார், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான், தன் படுக்கையை சுமந்து கொண்டு நடந்தான். அநேகர் ஆச்சரியப்பட்டான். நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறீங்களா, படுக்கையில இருக்கிறீங்களா, இயேசு உங்கள் அருகில் வந்து உங்களை சுகப்படுத்த அவரால் தான் கூடும். அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய படுக்கைகள் மாறும், வியாதிகள் மாறும். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுது நீர் என்னை கைவிடாமல் கண்மணி போல என்னை காக்கிற இயேசு ஒருவர் உண்டு, அஞ்சிடவே மாட்டேன். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறீங்க. மரணம் பள்ளத்தாக்கா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட என்னை தேற்றுகிறவர். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்கா கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கனத்த
கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறபடினால ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்க அசைக்கப்படுவதே இல்லை. கிறிஸ்துவாகிய கற்பனை மேல நீங்க உங்கள் வீட்டை கட்டி இருப்பதினால பெருவெள்ளம் வரலாம், பெருமழை வரலாம், பெரும் காற்று தேவ ஜனங்களுக்காக இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன். அப்பா, எத்தனை தேவையோடு இருந்தாலும், எத்தனை பிரச்சனையோடு இருந்தாலும், எத்தனை கண்ணீரின் வழியாக கடந்து சென்றாலும் இமையும் பொழுது கைவிடாத தேவன். அது மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம், பொல்லாத கொடிய வியாதியாக இருக்கலாம், கர்த்தர் கூட இருந்து விடுவிக்கிற தேவன் அல்லவா? எத்தனை அலைகள் மோதினாலும் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையில தானே இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை கர்த்தர் செய்வீரார். உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினார், இப்பொழுதே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. தேவையை சந்திங்கப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்கள், பார்த்த கருப்பு பூஞ்சை என்கிற நோய்கள், மூன்றாவது அலை என்கிற வியாதிகள் எங்க தேசத்தை தொடவே கூடாது. தமிழகத்தை இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்களை இயேசுவின் நாமத்திலே சுகப்படுத்துகிறார். ஆஸ்பத்திரி வியாதியாக இருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை கடந்து சென்று சுகத்தை கொண்டு வரட்டும். குடும்பங்களிலே சமாதானம் வரட்டும். இழப்பின் மத்தியிலே நீர் தேற்றுவீராக. தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. சீக்கிரத்தில் சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம மகிமைப்படும்படி பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது கூட நீங்களோடு கூட பேசுங்க. இப்படி வார்த்தைகள் எங்களை நோக்கி கடந்து வரட்டும். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அல்லவா? ஸ்தோத்திரமை அடியனை மறைந்து ஆவியானவர் பேசும். எல்லாரும் கேளுங்க. இன்றைக்கு நீ தருகிற வார்த்தை எனக்கு மன்னாவாய், ஔஷதமாய், தீர்க்க தரிசனமாய், என் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதாய் இயேசுவின் நாமத்திலே கடந்து வரட்டும். நீங்க சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படி நாமம் உண்டே மகிமைப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில மகனான் சபையோடு இணைந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்க வீட்டில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 90 14 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் 728ஆம் பக்கம். ஆமென். நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கு. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 90ஆம் சங்கீதத்தை எழுதினது யார் என்று அதன் மேல் பகுதியில கவனித்து பார்ப்பவை என்றால், தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவனிடத்தில் ஜெபித்த ஒரு விண்ணப்பம். என்ன ஜெபிக்கிறார்? நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும், எங்களை சந்தோஷப்படுத்தும், எங்களை திருப்திப்படுத்தும். எவ்வளவு ஒரு உருக்கமான
தேவையான, அதுவும் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில ஏறெடுக்கப்படுகிற ஒரு விண்ணப்பம். மோசே யார்? தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, ஜெப வீரர். வேதத்தில் முதல் 5 புத்தகங்களை எழுதினார். 2 முறை சீனாய் மலையில தேவனோடு 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தது மாத்திரம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பெற்றுக்கொண்டவர், தேவனோடு முகமுகமாய் பேசினவர், கர்த்தருடைய வீட்டில எங்கும் உண்மையுண்டு. என்னாகும் 12:7 பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் சாந்த குணம் உள்ளவர், அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது. மோசேயை குறித்து வேதம் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதே இல்லை என்று வேதம் சொல்கிறது. 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தின ஒரு தலைவர், வனாந்தரத்தில் ஜனங்கள் கூட இருந்து பல அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட மோசே 90ஆம் சங்கீதத்தில் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைக்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, அப்பா, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி படுத்தும். ஏன் இந்த ஜெபத்தை மோசே ஏறெடுத்தார்? 430 வருடங்கள் எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்துவிட்டு பார்வோனுடைய சிறைகளில் இருந்து பல பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். 40 வருடங்கள் வனாந்தரத்தில் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பல பாடுகள், சிறுமை, வேதனைகளை அனுபவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தபடினால கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். சிலருடைய இச்சைகளினாலே இஸ்ரவேலில வாதைகள் அனுப்பப்பட்டன. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அநேகரை பட்சித்து போட்டது. சிலரை பூமி வாய் திறந்து விழுங்கி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பெரும்பாலான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மடிந்து போயிட்டாங்க. பகலிலே வெயில், இரவிலே குளிர். இப்பொழுது இந்த வனாந்தர பயணம் முடிந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல பல சிறுமைகள், பல பாடுகள், பல வேதனைகள் மத்தியில கடந்து வந்துட்டோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? இனி வருகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஒரு புதிய தேசத்திற்குள்ள, புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்லும் பொழுது இனி வருகிற நாட்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு, துன்பத்தை அனுபவித்த வருஷங்கள் உண்டு. அதற்கு பதிலாக எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபித்தார்.
அன்பு தேவ பிள்ளைகளே, 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல காலங்கள் துன்பத்திலேயும் சிறுமையிலும் வேதனையிலும் பாடுகளிலும் ஓடிட்டு, இனி வருகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே ஆவது அப்பா, இந்த 40 ஆண்டு காலங்கள் வறுமை, உபத்திரவம், துன்பத்தை எல்லாம் ஈடுகட்டுங்க, சரி செய்யுங்க, காம்பன்சேட் பண்ணுங்க. உதாரணமா வேலை நாட்களில அலுவலகத்துல போய் வேலை செய்தா 2 நாள் சம்பளம் கொடுப்பான். இல்லைன்னா அதிகப்படியாக ஓவர் டைம் பார்த்தா அதற்கு 2 மடங்கு சம்பளம் கொடுப்பான். அதே போலதான் மோசே ஜெபிக்கிறார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல சிறுமைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்துட்டோம். அந்த 40 ஆண்டு காலங்களுக்கு எங்களை காம்பன்சேட், அதை சரிப்படுத்தும்படி எங்களை அந்த வருஷங்களை எல்லாம் சரி செய்து எங்களை மகிழ்ச்சி படுத்துங்க அப்படின்னு ஜெபித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை பல வருடங்கள் நீங்க வியாதியா இருக்கலாம், பல வருடங்கள் கடன் பிரச்சனைகளில் இருக்கலாம், உபத்திரவங்களில் இருக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு 1.5 வருஷமாக நம்முடைய தேசத்துல பல தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, வேலைகள் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, வியாதிகள், வேஸ்டா நாட்கள் மாதங்கள் ஓடிவிட்டது. இன்றைக்கும் இந்த மோசையை போல ஆண்டவரே, நாங்கள் பல வியாதிகள், இழப்புகள், வேதனைகள் வழியாய் கடந்த நாட்களிலே கடந்து வந்தோம். நாங்கள் கடந்து சென்ற நாட்களுக்கும் துன்பத்திற்கும் அவமானத்திற்கும் இழப்புக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே வசனம் சொல்கிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 எத்தனையான பலன் வரும். ஆமென். கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ஒருவேளை நீங்க என் தொழில் முடங்கிவிட்டதே, வருமானம் முடங்கிவிட்டதே, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கவலையில் இருக்கிறீங்களா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற 2 மடங்கு ஆசீர்வாதம் உள்ள தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு சென்றாரோ, இந்த உபத்திரவங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை, இழந்து போன நாட்களுக்கு சரிப்படுத்தி கர்த்தர் நிச்சயமாகவே அதை காம்பன்சேட் பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இழந்து போன நாட்களா இருக்கலாம், இழந்து போன சரீரத்துல இருக்கிற பலனெல்லாம் நீங்க இழந்திருக்கலாம். ஆனா இனி வருகிற நாட்களை கர்த்தருடைய உன்னத பலத்தால இடைகட்டுவார். ஒருவருடைய சபைகள் திறக்க முடியாமல் அநேக ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டு இருக்கலாம். ஆனா சபை திறந்து ஆராதிக்கிற நாள் வரும் பொழுது முன்னாடி இருந்த ஆத்துமாக்களை காட்டிலும் 2 மடங்கு ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து சபைகளை கொண்டு வருவார். ஒருவருடைய கிராமத்தில் ஆன்லைன்ல கூட செய்தி நடத்த முடியாமல் ஊழியம் தடைபட்டு இருக்கிறதா? உங்கள் கிராமம் முழுவதையும் கர்த்தர் உடைய சபைகளை கொண்டு வந்து ரட்சிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை காம்பன்சேட் பண்ணுவார். ஊழியம் செய்ய முடியலையே, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலையே என்று கலங்கி இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே மோசேயை போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வீணாய் கடந்து சென்ற மாதங்கள், ஞாயிற்றுக்கிழமை நாட்களை கர்த்தர் திரும்ப தந்து திரும்ப வாழ வைதாய் உங்களை மாற்றி கழுகுக்கு சமானமாய் உங்களை பலப்படுத்தி இழப்புகளை எல்லாம் சரி கட்டுகிற வல்லமையுள்ள தேவன். உபாகமம் 33 அதிகாரம் 3 வசனம் சொல்லுவது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே உங்களை சிநேகிக்கிற தேவன் இயேசு இரட்சகர். ஆமென். இந்த சங்கீதம் 111:4 சொல்கிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர். ஆமென். ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், இன்னொரு பக்கத்துல ஒரு பாசமுள்ள தகப்பனை போல தாயை போல உங்களை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13 சொல்லுகிறது. ஏசாயா 66:13 சொல்கிறது, ஒரு தாய் தேற்றுவது போல
கர்த்தர் உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் நீங்களும் ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி எங்களை திருப்தியாக்கும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது தாவீது சொன்னார் இல்லையா, சங்கீதம் 23:5-6, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் நிச்சயமாகவே வெட்கப்பட்ட இடத்துல, தோற்று போன இடத்துல உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 73:25-26 பரலோகத்தில் உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு, பூமியில உண்மை தவிர வேறு விருப்பமில்லை, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உண்மை தவிர நம்பிக்கை யாரும் இல்லை. இந்த ஆண்டவரை பார்த்து, இயேசு இரட்சகரை பார்த்து நீங்க கூப்பிடும் பொழுது மத்தேயு 10 அப்போஸ்தலர் 10:38 நசராக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடினார் அவர் நன்மை செய்யும்படி சுற்றித் திரிந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். மத்தேயு 14:14 சொல்லுகிறது, இயேசு திரளான ஜனங்களை கண்டார், அவர்கள் மேல் மனதுருகினார், அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்த அத்தனை பேரையும் சுஸ்தமாக்கினார். இன்றைக்கும் மனதுருக்கமுள்ள இயேசு, நன்மை செய்கிற இயேசு, உங்களை காண்கிற இயேசு கிறிஸ்து, மனதுருகுகிற இயேசு கிறிஸ்து, வியாதிகளை எல்லாம் சுத்தமாக்குகிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு அவர் ஈடு செய்வார், காம்பன்சேட் பண்ணுவார். ஆமென். வேதத்திலிருந்து ஒரு சிலரை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க பிரியப்படுகிறேன். அவருடைய வாழ்க்கையில வந்த உபத்திரங்கள் மத்தியில கர்த்தர் எப்படி அவர்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை தியானிக்கும் பொழுது, பட்சபாதம் இல்லாத தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சி படுத்துவார். வேதத்துல யோபுவின் புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஊத்ஸ் தேசத்துல யோபு என்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன், யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். உத்தமன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், சன்மார்க்கன், நீதியாய் நடக்கிறவன். பாருங்க, இந்த யோபு மேல ஒரு நாள் சாத்தானுடைய கண்கள் யோபு மேல விழுது. சாத்தான் நீங்களும் நானும் நல்லா இருப்பதை ஒரு நாளும் விரும்ப மாட்டான். ஏன்னா வேதம் அவனை குறித்து இயேசு சொல்கிறார், யோவான் 10:10 அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தான். அப்படிதான் யோபு உத்தமனாய் நீதிமானாய் இருப்பது அவனுக்கு பிடிக்கிறது. கர்த்தரிடத்துல வந்து கேட்கிறான். அப்ப யோபுவை சோதிக்க கர்த்தரிடத்துல அனுமதி கேட்ட பொழுது யோபுடைய வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை, பாடுகளுக்கு மேல பாடு. அவனுடைய பிள்ளைகள் வீடு இடிந்து விழுந்ததினால 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் 7 குமாரன் 3 குமாரத்திகள்
இரத்த வெள்ளத்துல மறித்து போனார்கள். அவனுடைய ஆடு மாடு மந்தைகளை எல்லாம் ஒரே நாளில எதிரிகள் வந்து ஓட்டி கொண்டு போயிட்டான். சரீரத்துல தாங்க முடியாத வியாதி, உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். சாம்பலில போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஊரல் வியாதிகளை சுரண்டி கொண்டிருக்கிறான். எத்தனை பரிதாபம்! உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த யோபுக்கு ஒரு நாள் வந்த நிலைமை, இழப்பு, பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள். இன்றைக்கு நான் கர்த்தரை நேசிக்கிறேனே, அவர்களுக்கு அன்பு வைத்திருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள்? கலங்கி நிற்கிறீங்களா? சோதனை கர்த்தர் கொடுத்தாலும், சாத்தான் கொண்டு வந்தாலும், அந்த சோதனையில் நீங்கள் விழுந்து போய் விடாதபடி அந்த சோதனையில் உங்களை தாங்கி தப்புவிக்கிற வல்லமையுள்ள தேவன் உண்டு. உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கவே மாட்டான். அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டான். சரீரத்துல சுகத்தை இழந்து விட்டான். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபுவை பார்ப்பதற்கு 3 சிநேகிதர் வரான். ஆறுதல் சொல்வதற்கு வந்த சிநேகிதர்கள் வெந்த புண்ணில வேலை பாய்ச்சுவது போல வார்த்தையினால யோபுவை புண்படுத்தினார். யோபுடைய நிலைமை என்ன? யோபு விதமாக ஜெபித்திருப்பார். ஐயோ இழப்பு, என் மனைவியுடைய தூஷணை, நண்பருடைய வார்த்தைகள். தேவனே, நான் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சிப்படுத்தும். என் ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தினையான பலனை தாரும் என்று உருக்கத்தோடு யோபு ஜெபித்திருப்பார் அல்லவா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா? அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார் அல்லவா? அதே தேவனுக்கு சோதனையில கடந்து செல்றீங்களா? இழப்புல கடந்து செல்றீங்களா? சரீரத்தில் வியாதியில கடந்து செல்றீங்களா? யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த யோபுவை அவருடைய சிறுமையை கர்த்தர் மாற்றினார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் வந்தது, யோபு 42:10 சொல்கிறது, யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் எப்படியாவது இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், ஒரு லாக்டவுனா இருக்கலாம், தொழில் இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். யோபுவை கர்த்தர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கல. உங்கள் திராணிக்கு மேலாக கர்த்தரை சோதிக்க ஒரு பொழுதும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். காம்பன்சேட் பண்ணுவார். யோபுவின் பாடுகள் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க வெறும் 6 மாதம் தான். யோபு 42:16 சொல்லுகிறது, இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அந்த உபத்திரவங்கள் பாதைகளுக்கு பின்பதாக கர்த்தர் யோபுவை காம்பன்சேட் பண்றாரு. யோபு 140 வருஷம் அதற்கு பிறகு உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் 10 பிள்ளைகளை கொடுக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, அதே தேவன் கர்த்தர் உங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சிப்படுத்தி உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து நீங்கள் களி கூறணுமா? யோபுவை போல சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், தேவரீர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை குறித்து அவமானப்படுத்தினாலும், கைவிட்டாலும், உங்களை விட்டு விலகாத காம்பன்சேட் பண்ணுகிற, திரும்ப வாழ வைதாய் மாற்றுகிற, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அதற்கு பின்பு
140 வருஷம் கர்த்தருடைய வயதை திரும்ப வாழ வயதாய் மாற்றி அதற்கு பின்பு 10 குழந்தைகளை கொடுத்து உலகத்துல 10 பிள்ளைகள், பரலோகத்துல 10 பிள்ளைகள், தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் யோபு கண்டார். அதே தேவன் சிறுமைப்படுத்தப்பட்ட இழப்பின் மத்தியில் மீண்டும் யோபுக்கு காம்பன்சேட் பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். இரண்டாவதாக யாக்கோபை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம திருப்புவோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல யாக்கோபு இவ்விதமாக சொல்லுகிறார். 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் யாக்கோபு சொல்லுகிறார், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். யோபினுடைய ஸ்டேட்மெண்ட், யோபினுடைய 20 ஆண்டு காலங்கள் எப்படி இருந்தான் என்பதை தன் உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துறதா நம்ம வாசித்தோம். யாக்கோபு தன் வாலிப வயதிலே தன் வீட்டை விட்டு புறப்படுகிறான். தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திரன் பாகத்தை எடுத்துக்கொண்டபடியினால, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டபடியினால தன் வீட்டை விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து வெறும் கையும் கோலுமாக யோர்தானை கடந்து வருகிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தன் மாமனாராகிய லாபானுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலும் அந்த லாபா வீட்டில 20 வருட காலங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில சிறுமை, துன்பம், ஏமாற்றம், இரவில குளிர், பகலில வெயில், களவு போனதெல்லாம் கேட்டு வாங்குகிற நிலைமை, 10 முறை சம்பளம் மாற்றப்படுகிறது, மாமனாரால லாபனால ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை. 20 ஆண்டு ஆயிற்று. 10ஆம் அராமில களவு போனதெல்லாம் கேட்டு வாங்குறான். 10 முறை சம்பளம் மாற்றப்படுகிறது. உபத்திரம். யாக்கோபு இப்படி ஜெபித்திருப்பார் இல்லையா? ஆண்டவரே, வாலிப வயதிலே தகப்ப வீட்டை விட்டு வந்து 20 ஆண்டு காலங்கள் இந்த 10ஆம் அராமில 20 வருஷ காலமாய் பகலிலே வெயில், இரவிலே குளிர் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. அந்த 20 ஆண்டு காலங்கள் அப்ப யாக்கோபு சரியா தூங்கவே இல்லை. ஒரு சமாதானம் இல்லாமல் 10 முறை சம்பளம் மாற்றப்படுது. யாக்கோபு ஜெபித்திருப்பார், மோசேயை போல, தேவரே எனக்கு ஈடு செய்யப்பா. சிறுமைப்பட்ட இந்த 20 ஆண்டு காலங்களுக்கும் பதிலாக, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக என்னை மகிழ்ச்சியாக்கும் உம்மை நான் விடவே மாட்டேன். ஆதியாகமம் 32:26 20 ஆண்டு காலங்கள் என் மாமனார் வீட்டுல பல பாடுகள், வேதனைகள், நித்திரை இல்ல, தூக்கம் இல்ல, என்னை சரியாய் மகிழ்ச்சிப்படுத்தும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதே இல்லை என்று தீர்மானத்தை மோசேயை போல ஜெபித்த அந்த யாக்கோபை என் தேவன் தேடி வந்து இஸ்ரவேலாய் மாற்றினார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் வரும். யாக்கோபை போல நீங்க ஆண்டவரிடத்துல போராடி சோமனு, உண்மை விடமாட்டேன் ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்துல 1.5 ஆண்டு காலங்கள் என் வாழ்க்கையில வீணாய் போய்விட்டதே,
என் குடும்பத்துல பல கடன் பிரச்சனை கடந்து வந்துட்டேனே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு காம்பன்சேட் பண்ணுங்க. என் தொழிலெல்லாம் முடங்கி போய் இருக்கிறதே, கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதே என்று நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே யாக்கோபை யாக்கோபை இஸ்ரவேல் தேவ பிரபு என்று ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். எந்த ஏசாவை கண்டு பயந்து ஓடினாரோ அதே ஏசாவுடைய சூழலை கர்த்தர் மாற்றி ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து தன் சகோதரனை தழுவி கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபின் ஆயுசு எத்தனை தெரியுமா? 147 வருஷங்கள். அவர் இஸ்ரவேலாய் மாற்றி 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாய் மாற்றி விட்டார். அவருடைய மகன் யோசேப்பை எகிப்திற்கு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்திட்டார். அந்த செய்தியெல்லாம் கேட்டு யாக்கோபுடைய உள்ளம் மகிழ்ந்தது. 20 வருட காலங்கள் பதான் அரமில சிறுமை பாடு வேதனை. ஆனா யாக்கோபின் ஆயுசு நாட்கள் 147. அவருடைய மரணத்தை குறித்து பார்க்கலாம். எவ்வளவு அருமையான மரணம் இல்லையா? எவ்வளவு ஒரு மகிமையான அடக்க ஆராதனை. கர்த்தர் யாக்கோபை கனப்படுத்தினார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். இஸ்ரவேல் என்று தேவ பிரபுவாய் மாற்றிட்டார். அவருடைய சிறுமைக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ஈடு இணை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினாரோ, எப்படி ஆயுசு நாட்களை பெருக பண்ணினாரோ, எப்படி அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரோ, வயதான காலத்துல எப்படி யோசேப்பை எகிப்திற்கு அதிபதி ஆக்கி அது நிமித்தம் சந்தோஷப்பட்டாரே, அந்த எகிப்துல அந்த மறித்து போன சூழ்நிலையில எகிப்துல யோசேப்பு ஒரு பரிவாரமே வந்து யாக்கோபுடைய அடக்க ஆராதெல்லாம் சிறப்பா இருந்தது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில காம்பன்சேட் பண்ணுவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அங்கதான் நம்ம பாடுறோம் இல்லையா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நிச்சயமா யாக்கோபுடைய சமநிலைப்படுத்தின தேவன், காம்பன்சேட் பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மூன்றாவதாக யோசேப்பு இவ்விதமாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51, 52 திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 41, 51, 52 யோசேப்பு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் யோசேப்பு? யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை படுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பாருங்க, யோசேப்பு யாக்கோபுக்கு அருமையும் பிரியமும் ராகேலின் மூத்த மகன்.
யோசேப்பு என்றால் நீ பெருகுவாய் என்று அர்த்தம். யோசேப்புக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தாயார் பெருகுவாய் என்று பெயரை சூட்டினாலும் தன்னுடைய இள வயதிலேயே யோசேப்பு தன் தாயை இழந்தார். தன் தகப்பனுடைய அன்பின் நிமித்தமாக பல வருட அங்கியை யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்தபடினால சகோதரனுடைய பொறாமைக்கு உள்ளானார். 17 வயதான போது சீகேமிலே ஆடு மேய்க்கிற தன் சகோதரனுடைய சுகநலத்தை விசாரிக்கும்படி யாக்கோபு மகனை யோசேப்பை அனுப்புகிறார். ஒருவனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்று இயேசு சொன்னார். அதே போல யோசேப்புக்கு சத்துரு யாரு? அவனுடைய வீட்டார். யோசேப்புடைய சகோதரனுடைய வஸ்திரத்தை உரிந்து குழிக்குள்ள தள்ளினாங்க. ரத்தம் தோய்ந்த பலவர்ண ஆடையை தன் தகப்பனுக்கு அனுப்பி உம்முடைய மகனுடைய அங்கிதானா பாரும் என்று சொன்னான். யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து சொந்த சகோதரர்கள் எகிப்துக்கு போகிற மீதியானிடத்துல விட்டு போட்டான். 20 வெள்ளிக்காசு. 13 வருடங்கள் போத்திபார் அரண்மனையில இருந்து அடுத்தாப்புல எங்க போறாரு? 13 ஆண்டுகள் சிறைச்சாலைக்கு செல்கிறார். சங்கீதம் 115, 18, 19 சொல்லுங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 17 வயதில சொப்பனத்தை கண்ட யோசேப்பு 17 வயதில சிறைச்சாலைக்கு கடந்து சென்ற யோசேப்பு 13 ஆண்டுகள் சிறுமை, வீணாய் கழிந்த வருடங்கள் அப்படியே கர்த்தர் கைவிட்டு விடுகிறார். யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கே அதிபதியாய் மாற்றும் பொழுது யோசேப்பின் வயது என்ன தெரியுமா? 30 வயது. 30 வயதுல 13 ஆண்டுகள் பாடுகள் சிறையில். அந்த 30 வயதுல எகிப்துக்கு தலைவனா பார்வோனுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் 110 ஆண்டுகள் எகிப்தில யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். 80 ஆண்டு காலங்கள், 80 வருஷங்கள் கர்த்தர் காம்பன்சேட் பண்ணினார். ஆமென். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளிவனை என்ன பண்றாரா? குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிற தெய்வம். இன்னைக்கு நீங்க சிறுமைப்படுறீங்களா? உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா? யோசேப்பை 80 ஆண்டு காலங்கள் எகிப்தில உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல, எந்த சகோதரர் குழியில போட்டாங்களோ அந்த சகோதரருக்கு மாத்திரம் அல்ல, அந்த கானான் தேசத்திற்கே ஆசீர்வாதமாய், எகிப்து தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் தன் கடைசி நாட்களில தன் தகப்பனாரை போஷிக்கிற, தகப்பனாரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகனாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அதே தேவன் யார் உங்களை கீழே தள்ளுறாங்க, அவங்க மத்தியில கர்த்தரை உயர்த்தி உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காம உங்கள் குடும்பத்தில் அவங்களை கர்த்தர் பெஸ்டா வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் சிறுமைப்படுறீங்களா? வேண்டாத காரியத்திற்காக போராட்டங்கள், அவமானங்கள் வழியா கடந்து செல்றீங்களா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து எப்படி எகிப்தில அந்நிய தேசத்துல கர்த்தர் உயர்த்தி தன்னுடைய குடும்பத்தையே போஷிக்கும்படி உயர்த்தினாரோ அதே தேவன் உங்களையும் காம்பன்சேட் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு எகிப்திற்கும் அதிபதியா கர்த்தர் மாட்டினார். யோசேப்பு ஜெபித்திருக்கலாம் இல்லையா? சிறைச்சாலையில கூட நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி படுத்தும். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். நீங்க வெட்கப்படுவது இல்லை. கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து என் வேதம்
யோவான் 1:11 சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அவருக்கு சொந்தமானதுல வந்தார், அவங்க சொந்தமானவர் அவர் என்ன பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து பிறக்கும் போதே சிறுமை, பெரிய ராஜ அரண்மனையில் அவர் பிறகுறார். ஏழை பெற்றோர் யோசேப்பு மரியா, தச்ச குடும்பத்தில் பிறந்தார். இயேசு பிறந்த பொழுது பெரிய ஆடு மாடுகளை கூட பலி செலுத்த முடியல, சாதாரண புறா குஞ்சுகளை பலி செலுத்துகிற யோசேப்பு மரியா வாழ்க்கையில கடந்து வந்தார். ஒரு சிறிய பெத்லகேமில் பிறந்தார். ஏரோதுக்கு பயந்து எகிப்தில ஓடி மறைந்து வாழ வேண்டியதாயிற்று. எந்த நன்மையுமே இல்லாத ஒரு நாசரேத் ஊர்ல வளர்ந்தார். அவருக்கு சத்திரத்துல கூட இடம் கிடைக்கல. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருந்தது. மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க கூட இடம் இல்லை, சத்திரத்துல இடம் இல்லை. மாட்டு தொழுவத்துல முன்னணியில கிடத்தப்பட்டிருந்தார். பரிசேயர் சதுசேயர்லாம் இடைவிடாமல் குற்றம் சொல்றார். ஆயக்காரர் பாவிகளோடு பந்தி இருக்கிறார். பெயர் செவினால பிசாசுகளை துரத்துகிறார். போஜன பிரியன் என்றெல்லாம் இயேசுவை பரியாசம் பண்ணின சூழ்நிலைகளை நாம் படிக்கலாம் வேதத்தில். பல வேளைகளில இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கூட அவரை தூரத்தில் பின்பற்றினார். அவரை விட்டு ஓடிவிட்டார். பேதுரு தூரத்தில் பின்பற்றினார். அவருடைய சீஷனாக யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தான். சிலுவையில பாடுகள், வேதனைகள், சொந்த ஜனங்களால சிலுவையில குத்தப்படுகிறார், கேலி பண்ணப்படுகிறார், பரியாசம் பண்ணப்படுகிறார். அவருடைய ஜனங்கள் அவங்களை நொறுக்கிறான், சிலுவையில கேலி பண்றான், சவுக்குல ஈட்டியால குத்துறான், கால்களில் ஆணிகள், கரங்களில் ஆணிகள், கசப்பு கலந்த காணி. எதற்காக? ஏசாயா 53:5-10 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். உமிழ் நீர் கூட முகம் மறைக்கப்படல. சிலுவையில பிதா கூட இயேசுவை கைவிட்டபடினால, முகத்தை மறைத்துக் கொண்டபடினால இயேசுவால தாங்க முடியல. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படி தாடி மயிரெல்லாம் பிடுங்கினான், சவுக்கால் அடித்தான், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவினாக. மோசேயை போல ஜெபித்திருக்க கூடும் அல்லவா? ஓ, இயேசு ஜெபித்திருப்பார் அல்லவா? இந்த சிறுமைகள் போதும், என்னை மகிழ்ச்சி படுத்துங்க, ஜெபித்திருக்க கூடும். அப்படி ஜெபித்த ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டு 3ஆம் நாளிலே என் இயேசு உள்ளங்கம், மாம்சம், பிசாசு, சிலுவை, சாத்தானுடைய தலையெல்லாம் நசுக்கி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி வேதனாய் உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, பரலோகத்துல பிதாவின் வலது பாசத்துல உட்கார வைத்திருந்தது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்துல எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்துல என் தேவன் அவரை உயர்த்தி வைத்தார். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமி கீழானோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி, எல்லா நாமத்திற்கு மேலாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மகிமையாக இயேசுவே கிறிஸ்து என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தலினார். ஆமென். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதாவாகிய தேவன் காம்பன்சேட் பண்ணி வைத்திருக்கிறாரோ, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவர் கொடுத்து எல்லா முழங்காலும் முடங்கும்படி உயர்த்தி வைத்திருக்கிறாரோ, அதே தேவன் உங்களையும் உயர்த்துவார். நிச்சயமாகவே காலங்கள் மாறும், இந்த கொரோனா காலங்கள் மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும், புதிய நாட்களை கர்த்தர் தருவார்.
வருஷங்களை தருவார், நீட்டித்து கொடுப்பார். சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். மோசையை போல ஜெபிப்போமா? 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி படுத்து, யோபுவை மகிழ்ச்சிப்படுத்தின தேவன், யாக்கோபை மகிழ்ச்சிப்படுத்தின தேவன், யோசேப்பை மகிழ்ச்சிப்படுத்தின தேவன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி மேன்மைப்படுத்தின அன்பு இரட்சகர் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். இந்த துக்கம் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த சிறையிருப்பு மாறும், இந்த குழப்பங்கள் மாறும், இந்த வேதனைகள் மாறும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும், வியாதிகள் மறையட்டும், சிறுமைகள் மாறட்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு சென்றது போல இனி வருகிற நாட்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமாய் வரட்டும். யோபுவை போல சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை விடுவதில்லை என்று சொல்லுங்க. யோசேப்பை போல, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அதே போல கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்ற வாசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். ஒருபோது உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காத தேவன் உடைய சிறுமைகள், உபத்திரவங்கள், பாடுகள், வியாதிகள் இப்பொழுதே அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன தேவன், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது என்று சொன்ன தேவன் இப்பொழுதே எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் மாற்றி சமாதான காரண உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இப்பொழுதே அவரை பார்த்து சொல்லினேன், அப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், என்னுடைய துக்கம் எல்லாம் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், அது சீக்கிரத்துல இந்த உபத்திரம் எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 பலன் வரும். நம்முடைய தேசத்தை கர்த்தர் எழுப்புதலை தருவார். ஆஸ்பத்திரி வியாதியான பிள்ளைகளை கர்த்தர் படுக்கையை மாற்றுவார். தனிமைப்படுத்த ஜனங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அற்புதங்கள் நடைபெறும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் யோபுக்கு 2 மடங்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு 2 மடங்கு கொடுத்தார், யோசேப்புக்கு அதிகாரியாவே உயர்த்திட்டார். அதே தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி எல்லா நாமத்திலும் மேலான நாமமாய் உயர்த்தினாரோ அதே தேவன் உங்களையும் காம்பன்சேட் பண்ணி உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 பலன் வரும். God bless you.